கடந்த 8 வருஷமாக வேக்கூல் என்கிற நிறுவனம் விவசாயிகிட்ட நேரடி கொள்முதல் செய்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு டைரெக்டாக பொருட்களை எப்படி விவசாய பொருட்களை ரீச் பண்ணுறதுங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வச்சுட்டு நாங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, அரிசி, பருப்பு வகைகள் மற்றும் பால் பொருட்களில் டைரக்ட் சப்ளை செயின் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். விவசாயிகிட்ட நேரடி கொள்முதல் செஞ்சு கொடுக்கறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இந்த பொருட்களை கரெக்டாக பிராண்ட் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்களாக மாற்றி எஃப்எம்சிஜி மாதிரி கொண்டு போகணுங்கிற ஒரு ஃபோக்கஸோட ஒரு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 3 பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இன்றைக்கு இந்த பிராண்டுங்க ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 60,000 கடைகள் ரீச் படுத்த வந்தாங்க ப்ராடக்ட். அண்ட் 400 crores ஆஃப் ரெவன்யூ இந்த பிராண்ட்ஸ்லேருந்தே வருது. இன்றைக்கு இந்த பிராண்ட்ஸ் அனைத்தையும் வேக்கூல் பிராண்ட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு புது கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு புது நிறுவனத்தை உருவாக்குறாங்க. வேக்கூல் பிராண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிரைவேட் இந்த இன்னிலிருந்து ஆரம்பிப்பாங்க. வேக்கூல் பிராண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிரைவேட் லிமிடெடுடைய சிஇஓவா திரு பிபி ரவீந்திரன் அவர்களை நியமிச்சிருக்கோம். திரு பிபி ரவீந்திரன் இந்த கம்பெனியை நடத்துவார். அண்ட் அடுத்த கட்ட குரோத்துக்கு அவர் தான் இனிமேல் பொறுப்பு. சார், சென்னையில் மட்டும் மொத்தம் எத்தனை இந்த பிராண்ட்ஸ் முழு நோக்கம் மதுரம், கிச்சன்ஜி, சவுத் இந்தியாவில், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, 4 ஸ்டேட்லையும் எவ்வளோ கடைகள் எடுத்து போய் சேர்க்க முடியும், எவ்வளோ கவுன்சில் எடுத்து போய் சேர்க்க முடியும், எவ்வளோ கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்க முடியும் ஃபீல்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிரயாணத்தை ஆல்ரெடி 2 வருஷமாக நடந்துருக்கு. இப்போ முழு ஃபோக்கஸோட முழு இதுவோட இந்த பிரயாணத்தை ரிவ்யூ பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போகிறது முயற்சி தான் இந்த பிராண்ட்ஸ் பதிவு.